ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, என் மருமக கேக்கு கேட்டுச்சு. அதனால் இப்போ கேக்குக்கு வந்து 1/4 கிலோ மைதா மாவு எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து சலிச்சுக்கிடுவோம். இப்போ வந்து ஜாக்கோ இப்போ கேக்கு கறந்தது நம்ம தெளிச்சாச்சு. இப்போ சாக்கோ பொடி கொக்கோ பொடி சேர்த்து வச்சுருக்கு கலருக்காக. இதை வந்து இப்போ சளிச்சுக்குவோம். அளவு வந்து இது வந்து 50 கிராம் 1/4 கிலோவுக்கு. இப்போ 1/4 கிலோ மாவுக்கு கேக் பண்ணுறதுக்கு இது 50 கிராம் எடுத்துருக்கேன். கொக்கோ பொடியும் சாக்கோ இதுவும் இதை சளிச்சுக்கிடுவோம். இப்போ வந்து பேக்கிங் சோடா, அதாவது சாப்பாடுக்கு இது போடணும், அந்த இது இல்லை, இட்லி மாவு போடுறது பேக்கிங் சோடாக்கு இதை போட்டுக்குவோம். போட்டுட்டு நல்லா அதை சளிப்போம். நல்லா சளிச்சாச்சு. இப்போ இது வந்து சளிச்சாச்சு. இது ஓரமாக வச்சுக்குவோம். இப்போ வந்து 4 முட்டை போட்டு நம்ம வந்து கிண்டிக்கணும். இதுக்கு நம்ம இருந்து சளிச்சு எல்லாம் எடுத்து வச்சிட்டோம். இப்போ வந்து 4 முட்டை அதில் ஊற்றிருக்கோம். அந்த கரண்டில் உள்ள மாதிரி இன்னும் நாங்கள் இதுல வாங்கலை. அதனால் விஸ்கு வச்சு நல்லா இருக்குது கிளறிக்கணும். நல்லா பொட்டியாக வர்ற மாதிரி நல்லா கிண்டிக்கணும். இது கிண்டணும், கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா பொப்பியாக ஒரு மாதிரி வரும். அந்த அளவுக்கு இதை 4 முட்டையும் நல்லா கிண்டிக்கிறணும். விஸ்கு வச்சு நல்லா ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து வெண்ணிலா எசன்ஸ் ஊற்ற போகிறோம். கொஞ்சம் இப்போ இதை போட்டு நல்லா கிண்டிக்கிறோம். இப்போ எசன்ஸ் ஊற்றியாச்சு. இப்போ எவ்வளோ மாவு 1/4 கிலோ மாவு எடுத்துட்டோம்னா அதுக்கு 1/4 கிலோ சீனி பொடி பண்ணி வச்சுருக்கோம். அதை போட்டு கிண்டிக்கணும். கால் கிலோனா 1/4 கிலோ பத்தாது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் போடுற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸ்ட்ரா வந்து 100 கிராம் சுகர் சேர்க்குறோம். மொதல் 250 கிராம் ஜீனி போட்டோம். இப்போ எக்ஸ்ட்ரா 100 கிராம் போட்டிருக்கு. மொத்தம் 350 கிராம் போட்டிருக்கு சுகர். பவுல் வந்து இது பத்தாது. இதை தூக்கி விட்டு பவுல் பத்தாதனால இதை தூக்கி இதில் ஊற்ற போய் கிண்ட போகிறோம். கிண்டிட்டு பார்க்கலாம். மூஞ்சி எடுக்குங்க. இப்போ கேக்குக்கானது நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த பதத்தில் கிண்டி கிளறிடணும். இப்போ இதுக்கு தேவையானது பற்று போட்டுக்கலாம். பற்று வந்து இதில் 50 கிராம் எடுத்திருக்கேன். 50 கிராம் பற்று போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா கிண்டி நல்லா கிண்டி இப்போ பற்று போட்டு நல்லா கிண்டியாச்சு. இப்போ வந்து நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அதில் வந்து நெய் சேர்த்துக்கலாம், ஒரு சாப்பிட்னு இருக்குங்க.
சாப்பிட்டுக்காக கொஞ்சோண்டு நெய் சேர்த்துக்கிறலாம். நெய் ஊற்றினா நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்காக நாங்கள் நெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் ஊற்றுறா இருந்தாலும் எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். ஏன்னா எங்களுக்கு வந்து நெய் தான் அது பிடிச்சிருக்கு. அதனால் நாங்கள் நெய் ஊற்றிருக்கோம். நெய் பற்று இந்த மாதிரி சேர்த்துருக்கோம். இதை நல்லா கிண்டி சொல்லலாம். கேக்குக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதில் வந்து ஊற்றி வைக்க போகிறோம். இப்போ கேக்குக்கு இதை எடுத்து பவுல் எடுத்து வச்சுருக்கோம். அதில் வந்து பட்டு தடவி வச்சுருக்கோம். வந்து கேக்கு கலந்ததை வந்து இதை வந்து உள்ளே ஊற்றி இருந்துக்குருவோம். நல்லா தடவி வச்சு பட்டை நான் கூட இந்த பவுல் பத்தாதுன்னு நினச்சேன். இதுவே கரெக்டாக இருக்குது. பார்க்கறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்குது. இதை ஊற்றியாச்சு. இது நல்லா தட்டி இப்படி வச்சா தான் பபுள்ஸ் இல்லாமல் கேக் வந்து நல்லா வரும் சாஃப்டாக. அதனால் இப்படி தட்டுறோம். இதை வந்து என்ன செய்யணும்னா குக்கரில் அந்த வார் இல்லாமல் விசில் இல்லாமல் உள்ள மாவோ உப்போ இந்த மாதிரி போட்டு அதுக்கு ஒரு ஸ்டாண்டு வச்சு இதை மூடி வச்சுக்கிறலாம். அடுத்து பார்த்துக்கலாம். 20-30 நிமிஷம் அதை வைக்கணும். குக்கரில் வச்சு வெளியே எடுத்து வெளியேட்டில் வந்து பார்த்துக்கலாம். இப்போ உப்பு போட்டு நல்லா ஓரளவுக்கு சூடாகிடுச்சு. இப்போ வந்து ஸ்டாண்டு வைக்கிறோம். வச்சு இப்போ ஸ்டாண்டாக வச்சுருவோம். வச்சுட்டு இந்த கேக்கை ரெடி பண்ணோம்ல அதை உள்ளே வச்சுருவோம். உள்ளே வச்சுட்டு இதுக்கு விசிலோ வாரம் எதுவுமே போடலை. 30 நிமிஷம் ஆன பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்துக்குவோம். ரெடியானே வீடியோ பார்க்கலாம். என் மருமக கேக்கு கேட்டுச்சுப்பா. நான் வந்து ஸ்பெஷலாக இருக்குன்னு சொல்லிட்டு சாக்லேட் கேக்கு ரெடி பண்ணிக்கப்பா. இது எப்படி இருக்குன்னு பார்த்து என் மருமகளுக்கு நான் வெட்டி கொடுக்குறேன்ப்பா. பாருங்கப்பா. உங்கள் வீட்லேயே உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் இப்போ செஞ்சு கொடுங்கப்பா. செஞ்சு கொடுத்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கப்பா. கமெண்ட் பண்ணி சொல்லுங்கப்பா. என் மருமகளுக்காக கேக்கு ரெடி பண்ணியிருக்கேன்ப்பா. அது எப்படி இருக்குன்னு வெட்டி அது சாப்பிட்டு பார்க்கட்டும்ப்பா. வெட்டி எடுத்துக்கோப்பா கேக்கு. நல்லா சாப்பிட்டா நல்லா இதாக இருக்குது பாருங்க. எவ்வளோ சாப்பிட்டா இருக்குது. எவ்வளோ இருக்குது. இது வந்து இப்போ எப்படி மருமகள் கொடுக்க போகிறீங்க எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். சகனா கேக் தயாரிச்சு கேக்குன்னு கேட்டேன். நான் உங்களுக்கு ஸ்பெஷலாக சாக்லேட் கேக்கு ரெடி பண்ணிட்டேன். எப்படி இருக்குன்னு பார்த்து டேஸ்ட் பண்ணி சொல்லு. சூப்பராக இருக்கு மாமி. நல்லா இருக்கு. சரிப்பா. இப்போ வந்து என் மயனுக்கு வெட்டி கொடுக்க போகிறேன்ப்பா. மயனுக்கு வந்து வெட்டி கொடுக்குறேன்ப்பா. அப்படின்னு டேஸ்ட் பாருங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்குன்னு சொல்லி எப்படின்னா இருக்கும் நேற்று கேக்கு. நல்லா இருக்கு. கேக்கு டேஸ்ட்டாக இருக்குமா? டேஸ்ட்டாக இருக்கா? சரிப்பா. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.